பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நீ கனம் பெற்றிருக்க, என்னோட பார்வைக்கு நீ அருமையான ஒரு மகனா நீ இருக்குன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. எப்படி ஏசப்பாவுடைய பார்வைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோற்றத்தை பார்த்து நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட வரலங்க, நம்ம உள்ளத்தை பார்த்து தான் நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட வந்திருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்க ஏசப்பாக்கு உண்மையா ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா, அவருக்கு உண்மையா இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றீங்க, எல்லாமே சூப்பர். இருந்தா கூட நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை மற்றவங்க அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்க கிட்ட போய் நீங்க ஏசப்பா பத்தி, அவரோட அன்பை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா, ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய பார்வைக்கு நீ அருமையா இருக்க, கனம் பெற்றிருக்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அப்ப என்ன விஷயம், ஏசப்பா பத்தி காஸ்பல் சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. யாரை எப்படி வேணா போட்டோம், நான் நல்லா இருக்கேன், ஏசப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எனக்கு அது போதுன்னு இல்லாம நீங்க ஏசப்பா பத்தி 4 பேருக்கு சொல்லி அவங்களுக்குள்ள ரட்சிப்புல நீங்க நடத்துறீங்கன்னா, ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ நீ என் பார்வைக்கு அருமையா இருக்க, அதனால கனம் பெற்றிருக்க மகனே மகளே, உன் வாழ்க்கையில நான் என்ன செய்யணுமோ அதை சீக்கிரத்துல செய்ய போறேன். நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துருக்கு பத்தியா, அந்த காரியத்தை உனக்கு சீக்கிரமா தரப்போறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.